அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் அமைச்சர் ராசாவை அடித்து இழுத்து சென்ற அமலாக்கத்துறை, இது மாதிரி செய்திகள் வெளியாக இருக்கு. ஏற்கனவே ராசா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் மீது எதிரான சட்டத்துக்கு விரோதமான பணப்பரிமாற்ற வழக்கிலும் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கும் அவர் மீது இருக்குது. இதை தொடர்ந்து தான் அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா இது அவரை வலியுறுத்தி அவருடைய சொத்துக்களை அனைத்துமே முடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்த நிலையில் அமைச்சர் ராசா அவர்கள் அமலாக்கத்துறைக்கு ஃபோன் பண்ணி அவங்க மிரட்டிய சம்பவம் தான் இப்போ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசாவுக்கு எதிரான விசாரணைக்கு தடை கோரி மனு தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை சைடிலிருந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருந்த நிலையில் திமுக எம்பியான ராசாவுக்கு எதிரான சட்ட விரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டுப்பட்ட பதிவு உள்ளிட்ட விசாரணை துவங்கக்கூடாது என தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதைத் தொடர்ந்து அமலாக்க தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமலாக்கத்துறையும் திமுக சேர்ந்த அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக உதவுவதாக உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கும் நிலையில் தான் இப்போ அமலாக்கத்துறைக்கே அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி மக்களவை உறுப்பினராக உள்ள ராசாவை வருமானத்திற்கு அதிகமாக 5,53,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குவித்ததாக குற்றம் சாட்டிய கடந்த 2015ஆம் ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை ராசா நண்பர் கிருஷ்ணமூர்த்தி என் ரமேஷ், விஜய் சடரங்கனி மற்றும் கோவை ப்ரோமோட்டர்ஸ் இந்திய பிரைவேட் லிமிட் மற்றும் நிறைய நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டு இந்த நிறுவனங்களின் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என்றும் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கூறியதால் கூடுதல் பத்திரிகையை தாக்கல் செய்யும் வரை குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் தொடங்கக்கூடாது என கிருஷ்ணமூர்த்தி கோவை ப்ரோமோட்டர்ஸ் இந்திய பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனங்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவின் அடிப்படையில் ராசா அவர்களுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்து வரும் நிலையில் இவர் ராசா அவர்கள் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையை மிரட்டியதாக தகவல் வெளியாகிருக்கும் நிலையில் தான் இப்போ ராசா அவர்கள் அடித்து இழுத்து சென்றப்பட்ட சம்பவம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவருடைய வழக்கை ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.